ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்தது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிக்கலாம். ஏன்னா எண்ணெய் கொதிக்கும், கேர்ஃபுல்லாக கிண்டணும். ஸ்பூன் வச்சு கிண்டினதுக்கப்புறமா அந்த எண்ணெய் சூடு ஆறுனதும் இப்போ கையால் வந்துட்டு நல்லா அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். மாவை பதம் பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதிரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடணும், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் எடுத்து இது மேலே தடவி இதை வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அது கூட 6 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு பவுலில் ஸ்டஃபிங்காக 1 கப் அளவுக்கு கொப்பரி தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு நல்லா துருவி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு பொடியாக நறுக்குனது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை வறுத்த எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வால்நட், 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக. இது கூடவே நம்ம அரைச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மாவு வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா குட்டி குட்டி மாவாக எடுக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க. சின்னதாக எடுத்து மாவு வந்து நம்ம எப்பவுமே சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டணும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெலிசாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக உருட்டணும். ஸோ உங்களுக்கு சோமாஸ் வந்து மேலே டோ வந்து திக்காக இருக்காமல் கொஞ்சம் தின்னாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இப்போ இந்த மாதிரி மாவை மெல்லிசாக உருட்டினதுக்கப்புறமா நான் வந்து சோமாஸ் மோல்டு வச்சுருக்கேன். அந்த மோல்டு மேலே வச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை தேங்காய் கலந்தோம் இல்லையா, அது ஒரு சைடில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபில்லிங்கை வச்சு இந்த மோல்டை மூடி நல்லா டைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கையால். எல்லா பக்கமும் டைட்டாக இந்த எட்ஜை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வரும், அதெல்லாம் அப்படியே கையால் எடுத்துருங்க. நீங்கள் ஒரு கையால் ஒவ்வொரு இடமும் அழுத்திக்கிட்டே மாவு எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக அது வெளியே வரும். மாவு எடுத்ததுக்கப்புறமா அந்த டீமோல்ட் பண்ணி இந்த சோமாஸை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவில் சோமாஸ் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த சோமாஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி விடக்கூடாது. ஒரு 2-3 போட்டிங்கன்னா உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இப்போ எண்ணெயை காய வச்சு ஒவ்வொரு சோமாஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக விட்டிங்கனாக்கா சோமாஸ் வந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சோமாஸ்லேயே ஒன்று வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள். அதை நான் ரொம்ப நேரமாக ஃபேன் காற்றுல காய விட்டுட்டேன், அதனால் அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ போட்டுட்டு ஒரு 2-3 போட்டு திரும்ப உடனே பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சோமாஸ் ரெடி. ஃபில்லிங் ரொம்பவே ஈஸி. நீங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு தீபாவளிக்கு நீங்கள் எந்த பலகாரம் பண்ணனாலும் இதை வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.